ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, ஒரு நைட்டியை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தின வீடியோவில் இந்த நைட்டி வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் இந்த நைட்டியை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதுக்கு வந்து நெக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் தைக்க போகிறேன். நெக்கில் டிசைன் கொடுக்க போகிறேன். அதாவது இப்போ இதுக்கு வந்து இந்த மாதிரி லேஸ் எடுத்துருக்கேன். இது வந்து துணியிலே இருக்கும். இந்த லேஸு 1 இன்ச் அகலம் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த லேஸை வச்சு நான் இந்த நெக் லைனை வந்து டிசைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட நெக் லைனை வந்து ஒரு 3 இன்ச்சு கேப் விட்டு அந்த நெக் லைனை கரெக்டாக வரைஞ்சிடுங்க. அந்த நெக்கில் இருந்து 3 இன்ச்சு ஷோல்டருக்கு கேப் விடுங்க. விட்டு நம்ம நெக்கு ஷேப் என்ன ஷேப் கொடுத்துருக்கோமோ அதே ஷேப்பில் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதில் வந்து இந்த லேஸை வச்சு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த லைன் மேலேயே, அதாவது மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்க, இந்த லைன் மேலேயே வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். நான் டைமண்ட் நெக் கொடுத்துருக்கிறதுனால அந்த நெக்கு ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நான் டைமண்ட் நெக்கை கொடுத்து அந்த லேஸை வைக்கிறேன். நீங்கள் சப்போஸ் ரவுண்ட் நெக் கொடுத்துருந்தீங்கன்னா ரவுண்ட் நெக் கொடுத்து கூட அந்த லேஸை வச்சுக்கலாம். டைமண்ட் நெக்கும்போது சின்னதாக ஃப்ளீட் வச்சு திருப்பும்போது நீட்டாக திரும்பும். இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ட்ரிபிள் எக்ஸல் சைஸு சிப்பு வச்சு தைக்க போகிறேன். சிப்பு வச்சு தைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த லேஸை வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். லேஸ் ஸ்டிச் பண்ணும்போது லேஸோட 2 சைடுமே தையல் போடுங்க. அதாவது ஒரு பக்கம் மட்டும் தைச்சிட்டு அப்படியே விட வேணாம், 2 பக்கமுமே தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, நான் லேஸை வந்து தைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ 2 பக்கமே நான் லேஸோட தையல் போட்டு எடுத்துருக்கேன். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிப்பு வைக்க போகிறேன். சிப்பு வைக்கிறதுக்கு உங்களோட சென்டர் லைன் கரெக்டாக மார்க் பண்ணிவிடுங்க. அதாவது நெக்லேருந்து சென்டர் லைன் மேலேருந்து கீழே மார்க் பண்ணிவிட்டு அந்த லைனை ஒரு 6 இன்ச்சிலேருந்து 7 இன்ச்சு வரைக்கும் கட் பண்ணிடுங்க. சென்டரில் கட் பண்ணி இந்த மாதிரி ஓப்பன் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த ஓப்பன் வந்து ஜிப்பு வைக்கிறதுக்காக தான் இந்த ஓப்பன் கொடுத்துருக்கேன். இந்த ஓப்பனை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஸ்ட்ரெயிட் பீஸ் எடுத்துடுங்க. இந்த ஸ்ட்ரெயிட் பீஸ் பார்த்திங்கன்னா உங்களோட ஓப்பன் லென்த்தை விட ஒரு 3 இன்ச்சு அதிகமாக இருக்கிற மாதிரி எடுத்துடுங்க. எடுத்ததுக்கப்புறமா நம்ம இதில் வந்து நம்ம இந்த எக்ஸ்ட்ரா எடுத்துக்க இந்த ஸ்ட்ரெயிட் பீஸை வச்சு தான் நம்ம இதை வந்து திருப்ப போகிறோம். அதனால் நம்ம எப்படி இதில் சென்டரில் ஓப்பன் கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி இந்த ஸ்ட்ரெயிட் பீஸ் எடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த ஸ்ட்ரெயிட் பீஸ்லேயும் நீங்கள் வந்து சென்டரில் ஓப்பன் கொடுத்துருக்கலாம். அது எந்த அளவுக்கு ஓப்பன் கொடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு கரெக்டாக ஓப்பன் கொடுத்துருங்க சென்டரில். இந்த ஓப்பன் கொடுத்துட்டு நீங்கள் இதை வந்து 2 பக்கமும் வச்சு தைக்க போகிறோம். தைச்சி உள் பக்கமாக திருப்பி ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ஓப்பனை. பாருங்க, இந்த மாதிரி மேலேருந்து கீழே தைச்சி ஓப்பனை நம்ம ஃபினிஷ் பண்ணோம். நீட்டாக ஃபினிஷ் ஆகிடும். பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே தைச்சி கொண்டு வரும்போது கரெக்டாக நம்ம ஷேப் ஸ்ட்ரெயிட்டாக தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி ஸ்ட்ரெயிட்டாக தைச்சி அடுத்த பக்கமும் திருப்பி நீங்கள் இதை வந்து தைச்சிக்கலாம். தைச்சிட்டு சின்னதாக நாச் கொடுத்து இந்த எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்க துணியை உள் பக்கமாக திருப்பிடுங்க. உள் பக்கமாக திருப்பிட்டு நீங்கள் சிப்பு வச்சு தைச்சிக்கலாம். பாருங்கள், உள் பக்கமாக திருப்பினதுக்கப்புறம் கீழ்ப்பக்கம் அப்படியே சிப்பை வச்சு நீங்கள் தைக்க ஆரம்பிக்க வேண்டியதான். எப்படி அந்த ஸ்ட்ரெயிட் பீஸ் கொடுத்தோமோ அதே மாதிரி மேலேருந்து கீழே ஆரம்பித்து இதே மாதிரி அடுத்த பக்கம் திருப்பி அந்த சிப்பை வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு. சிப்பு வந்து நீட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது நம்ம சிப்பு வச்சு முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் எல்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுங்கள். இப்போ முன்பக்க துணியோட பின்பக்க துணியோட நல்ல பக்கம் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சு நம்ம ஷோல்டர் லைனை ஸ்டிச் பண்ணிக்கலாம். தைக்க ஆரம்பிக்கும் போதும் சரி, தைச்சி முடிக்கும் போதும் சரி, பேக் ஸ்டிச் போட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணுங்கள். இதே மாதிரி 2 பக்கம் ஷோல்டரையுமே நீங்கள் தைச்சி எடுத்துடுங்க. இப்போ 2 பக்கம் ஷோல்டருமே நான் தைச்சி எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறமா பாருங்கள், 2 பக்கம் ஷோல்டரும் தைச்சாச்சு. தைச்சதுக்கப்புறம் இப்போ நான் அடுத்ததாக ஸ்லீவ் ஜாயின் பண்ண போகிறேன். ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு நான் வந்து ஏற்கனவே ஸ்லீவ் கட் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும். ஸ்லீவ் கட் பண்ணி நான் என்னோடய ஸ்லீவில் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஸ்லீவ் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். அட்டாச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேலே இருக்க ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா நான் எனக்கு ஸ்லீவோட சுற்றளவு பத்தாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி கொடுத்து தான் ஸ்லீவோட ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்லீவை வந்து இப்போ இதோட நான் ஜாயின் பண்ணி எடுத்துடுறேன். ஆம்ஹோல் லைனில் ஸ்லீவ் ஜாயின் பண்ணலாம். அடுத்து அதே மாதிரி இன்னொரு பக்கத்துலேயும் உங்களோட ஸ்லீவை வந்து கரெக்டாக ஜாயின் பண்ணி எடுத்துடுங்க. பாருங்கள், இப்போ நான் ஸ்லீவ் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜாயின் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதிலே சைடில் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா துணி கொடுத்துருக்கிறது தெரியும். பாருங்கள், இந்த எக்ஸ்ட்ரா துணி கொடுத்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஸ்லீவ் பத்தலைங்கிறதுனால எக்ஸ்ட்ரா துணி கொடுத்து ஜாயின் பண்ணி ஸ்லீவை அட்டாச் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி 2 பக்கத்துலேயுமே ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த ஸ்லீவை வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சைடு ஜாயின் பண்ணிடலாம். துணியோட ராங் சைடு திருப்பி எடுத்துடுங்க.
திருப்பிட்டு கையோட சுற்றளவு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிடுங்க. கையோட சுற்றளவு மார்க் பண்ணிவிட்டு நம்ம உடம்புக்கு சுற்றளவோட தையலுக்காக நம்ம 1 இன்ச் ஆட் பண்ணியிருந்தோம். அந்த 1 இன்ச்சை கரெக்டாக உடம்போட சுற்றளவில் பிடிச்சி நம்ம தைக்கிறோம். சப்போஸ் உங்களுக்கு தெரியலனா அந்த 1 இன்ச்சு லைன் போட்டு மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம எப்படி அந்த ஷேப் கொடுத்தோமோ, அதாவது இடுப்பு வரைக்கும் 1 இன்ச் அளவுக்கு ஷேப் கொடுத்து கீழே வர வர கொஞ்சமாக கம்மி பண்ணி சைடில் எடுத்தோமோ அதே மாதிரியே நீங்கள் சைடில் தைக்க ஆரம்பிக்கணும். பாருங்கள், இப்போ கீழே வரும்போது 1/2 இன்ச் அளவுக்கு நீங்கள் தைச்சா போதும். தைச்சி எடுத்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடுமே நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்போ கீழ்ப்பக்கம் நம்ம மடித்து தைக்கணும். கீழ்ப்பக்கம் உள்ள துணியை வந்து டபுள் ஃபோல்டு பண்ணி நீங்கள் மடித்து தைச்சிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸல் சைஸ். உங்களோட ஜிப்பு நைட்டி அப்படிங்கிறனால ஜிப்பு வச்சு இந்த மாதிரி நீட்டாக ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்து நீங்கள் உங்களோட நைட்டியை தைக்க முடியும். கட் பண்ணுறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ்னால் தைக்கிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நெக்லைன் திருப்பிக்கலாம். இப்போ இதில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பீஸ் எடுத்து இதோட ஒரு பக்கம் மட்டும் நான் மடித்து தைச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு பக்கம் மட்டும் மடித்து தைச்சதுக்கப்புறம் சிங்கிளாக ஒரு ஃபோல்டு பண்ணிவிடுங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம இதை அட்டாச் பண்ண போகிறோம். அட்டாச் பண்ணும்போது இந்த மாதிரி ஜிப்போட ஒரு லைனில் இருந்து நீங்கள் இதை வைக்க ஆரம்பிக்கிறோம். பாருங்கள், ஜிப்போட ஒரு பக்கத்துலேருந்து நீங்கள் இந்த நெக் துணியை நம்ம வச்சு நார்மலாக நம்ம எப்படி நெக் திருப்புவோமோ அதே மாதிரி முன் பக்கம் பார்த்திங்கன்னா இப்போ டைமண்ட் நெக்கு, பின் பக்கம் ரவுண்ட் லைக் க்ளோஸ் நெக் கொடுத்துருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி இந்த பீஸை வச்சு நீங்கள் நெக்கை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸி தான். நைட்டி தைக்கிறது ஒன்றும் கஷ்டமே கிடையாது. 10 நிமிஷத்துலேயே உங்களோட நைட்டி நீங்கள் வந்து தைச்சிடலாம். இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து உங்களோட நைட்டியை கட் பண்ணி ஸ்டிச் பண்ண முடியும். இதோட கட்டிங் வீடியோ நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டுருந்தேன். நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா இதுக்கு முன்னாடி இப்போ வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்பவே ஈஸியாக கட் பண்ணி இதே மெத்தடில் நீங்கள் உங்களோட நைட்டியை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நாச் கட் பண்ணி பேக் ஸ்டிச் போட்டு நம்ம நெக் ஃபினிஷ் பண்ண போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்திருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் வர பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இப்போ நைட்டியை வந்து ஸ்டிச் பண்ணிடுறேன். சப்போஸ் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும், அதாவது டெய்லரிங் சம்மந்தப்பட்ட நிறைய டிப்ஸோ வீடியோ வேணும்னா மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து வீடியோ போடுறேன். பாருங்கள், இப்போ நெக்கு மேலே படிமான தையல் போட்டோம். இதை வந்து உள் பக்கமாக திருப்பி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். சப்போஸ் இந்த நெக் மாடலோ இல்லை நைட்டி மாடலோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ நெக்கு வந்து நான் ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்பவே ஈஸி தான். ஒரு 10 நிமிஷத்துலேயே உங்களால் கண்டிப்பாக தைக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்கு உள் பக்கமாக நான் தைக்கிறேன். உள் பக்கமாக ஓரத்தில் அந்த துணியில் ஓரத்தில் வந்து நம்ம தைச்சி ஒரு பக்கம் ஜிப்லேருந்து இன்னொரு பக்கம் ஜிப் வரைக்கும் நம்ம தைக்கிறோம். இப்போ நெக்கு தைச்சி முடிச்சாச்சு. இப்போ நெக்கு தைச்சி முடிச்சதுக்கப்புறம் நெக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் இருக்க சிப்பு வந்து நமக்கு மேலே தெரியுது. அந்த மாதிரி மேலே தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் பீஸ் எடுத்துகிட்டு மேலே மட்டும் டபுள் ஃபோல்டு பண்ணி ஒரு தையல் போட்டு எடுத்துடுங்க. டபுள் ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் இந்த அகலத்தை வந்து சிங்கிளாக ஒரு ஃபோல்டு பண்ணி இதை வந்து இது மேலே வச்சு நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். அட்டாச் பண்ணும்போது நம்மளோட சிப்பு பக்கத்தில் வச்சு தைக்கணும். பக்கத்தில் வச்சு தைச்சி நம்ம இப்படி திருப்பி மேலே ஒரு படிமான தையல் போட்டாலே போதும். உங்களோட சிப்பு வந்து வெளியில் தெரியாது. எந்த அளவுக்கு ஜிப்பு லென்த் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இந்த துணி எடுத்துருங்க. இப்போ ஜிப்பு ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த துணியை ஒரு சிங்கிள் ஃபோல்டு பண்ணி நான் வந்து வைக்க போகிறேன். உங்களுக்கு இது எந்த சைடு வைக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அப்படியே ஜிப்பு பக்கத்துலேயே வச்சு அப்படியே ஓரமாக ஒரு தையல் போடுங்க. இப்போ தைச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பாருங்கள், இந்த ஜிப்பு நம்ம லாக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் ஆனாலும் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க துணி வந்து இந்த ஜிப்பை வந்து மறைச்சிருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்பவே நீட்டாக இருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஒரு நைட்டியை வந்து எப்படி ஈஸியாக ஒரு 10 மினிட்ஸில் ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் வர பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. இதோட கட்டிங் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் இதுக்கு முன்னாடி வீடியோ பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவோட நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன்.